ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டயத்தில் ஏதானும் ஒன்று சாப்பிட்ணுன்னு தோன்றது இல்லையா? அதுவும் கரகரன்னு ஏதானும். ஸோ கரகரன்னு வேணும்னா பரபரன்னு வேலை பண்ணி ஆகணுமோல்ல. நான் இங்கே கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்துட்டேன். அதாவது உருளைக்கிழங்கு, இது சிம்லா மிர்ச், அதாவது கேப்சிகம் இதெல்லாம் போட்டுவிட்டு, இது ஆட்டிக்கா பக்கோடா. இது மைதா கிடையாது. அதனால் கோதுமை மாவில் நல்லா உப்பை இப்படி மேலேருந்து இப்படி தூவி அதில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டேன். அப்புறம் நறுக்கின காய்கறிகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுட்டேன். முதல்ல எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை சூடான உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் விட்டுறணும். விட்டுவிட்டு கரண்டியாலேயே கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஜலம் மாத்திரம் ரொம்ப கொஞ்சம்தான் விட்டுக்கணும். அப்படியே இந்த பக்கோடா நம்ம போடுறச்சு உதுத்தா மாதிரி எண்ணெயில் போடணும். ரொம்ப முழுக்குன்னுலாம் பிசையக்கூடாது, ஜலமெல்லாம் நிறையா விடக்கூடாது. அப்படியே கரன்னு வரும். அப்படியே அது எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் செவந்த உடனேயும் எடுத்துடணும். கொஞ்சம் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு எடுக்கணும். அப்படியே இதை எடுத்துகிட்டு மேலேருந்து வேணும்னாக்கா நம்ம சாட் மசாலாவும் போட்டுக்கலாம்.